ஏன் அப்படி சத்தம் போட்டு சிரிக்கிற? சிறுசு, இந்த புக் ரொம்ப ஃபன்னியா இருக்கு. தி இன்விசிபிள் ஜோக்ஸ். அப்படியா? எங்க காட்டு. டேய், இதுல எந்த ஜோக்கையும் காணுமாடா. அதான் இன்விசிபிள் ஜோக்னு எழுதிருக்குல்ல. சோ நமக்குன்னு சிரிக்க ஒரு இமேஜினேஷன் இருக்கணும். அதனால எனக்கு மட்டும்தான் சிரிப்பு வரும், உனக்கு வராது. அந்த ஜோக் ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. சத்தம் போடாத ஹனி. கண்ணா சார் சொன்னதுனால கண்ணா சாரோட ஃப்ரெண்டு இந்த லைப்ரரிய ஒரு நாள் மட்டும் சமாளிக்க சொல்லிருக்காரு தெரியுமா? ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா கண்ணா சாருக்கு தான் நோஸ் கட் ஆயிடும், தெரிஞ்சுக்க. ஆனா ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். கண்ணா சாரோட ஃப்ரெண்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்காரு. லைப்ரரியை ஓபன் பண்ணிருக்காரு. ஆனா கண்ணா சாரோட கவிதை புக்க இங்க வைக்கவே இல்ல. மத்தவங்க படிக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது. நம்ம எல்லாரும் அமைதியா இருக்கணும் பெருசு. ஓகே, நான் எப்பவுமே அமைதியா தான் இருப்பேன். அப்படிதான் ஒரு நாள் பேங்க்குள்ள திருடங்க வர்றத பார்த்தேன். நான் அப்ப கூட சத்தம் போடல. அந்த திருடங்களை நான் அமைதியா இருங்கன்னு அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சேன். சைலன்ஸ் அப்புறம் ஹனி ரெண்டுமே ஒரே காசு இருக்கிற ரெண்டு பக்கங்கள். கடவுள் எல்லாருக்கும் அறிவை கொடுக்கும் போது ஹனி மட்டும் அந்த லைன்ல நிக்கவே இல்ல போல. புரியுதா? பப்பட், பொறுமையா பேசு. ஓகே, என்ன புரிஞ்சுதா? சாரி. கொஞ்சம் சத்தம் போடாம இருங்க. லைப்ரரியில எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க. நாங்க தான் பாப்போ பைக்கர் கேங். பைக் ஓட்டாம எங்களால இருக்கவே முடியாது, புரியுதா? நேத்து நான் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ரிப்போர்ட்ல பி பாசிட்டிவ்னு வரல, பி பாசிட்டிவ்னு வந்துச்சு. இங்க பாருங்க, இங்க பிராக்டிஸ் பண்ணாதீங்க, வேற எங்கயாவது போய் பண்ணுங்க. ஏன்னா பிராக்டிஸ்க்கு நிறைய ரோடு இருக்கு. இது லைப்ரரியில. இங்க சத்தம் போட்டீங்கன்னா படிக்கிறவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க. எங்களை இங்கிருந்து துரத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எப்படி தைரியம் வந்துச்சுன்னு கேட்டேன். நாங்க இங்கிருந்து போக மாட்டோம். பைக் மாரத்தான் நடக்க போகுது. நாங்க இங்க தான் பிராக்டிஸ் பண்ண போறோம். எங்க கிட்ட நீங்க மோதுனீங்கன்னா இப்படி ஆம்புலன்ஸ் வந்து உங்களை இங்க இருந்து தூக்கிட்டு போயிடும். ஆமா, ரூம் ரூம் சத்தம் போட்டதெல்லாம் போதும். இப்போ உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஒண்ணு ஐயோ பாஸ், டைலாக்லாம் ஜாஸ்தியா பேசினாரு. ஆனா அவரால பைக் கூட தூக்க முடியல. யாராவது என்னையும் பைக்கையும் தூக்கல. என்ன பார்த்தா சிரிக்கிறீங்க? இப்பவே நான் உங்க கதையை கத்தலாக்குற பாருங்க. இப்போ நான் யாருன்னு காட்டுறேன். ஐடியா. சிறுசு, ஆக்ஷன் டைம். பெருசு, சூப்பர். கூட என்னால சமாளிக்க முடியல. டயலாக் பக்கம் பக்கமா பேசுறான். எப்படி சமாளிச்ச பாரு. என்னால என் காது சின்னது பண்ண முடியாது. கேட்க முடியலையே.
அவங்கள தொல்லை பண்றதுல நம்ம ஹீரோ தான். அடடா, இவங்க மறுபடியும் வந்துட்டாங்களா? என்னோட காது சின்னதாயிடுச்சு. அவங்க அங்க டிஸ்கோ ஓபன் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரீடர்ஸ் கவனிச்சுக்கோங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன். ஐ தோடா, எங்களுக்கு இங்க போர் அடிக்கும். நீ மட்டும் வெளியில டிஸ்கோல கலந்துக்க போறியா? நாங்களும் வருவோம். வெளியில டிஸ்கோ இருக்கு, ஆனா இவன் கலந்துக்கிறதுக்காக போகல, அவங்கள துரத்துறதுக்காக தான் போறாங்கிறான். புரிஞ்சுதா டாங்கி? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கலாம். இதுக்கப்புறம் எப்படி பார்ட்டி பண்றீங்கன்னு பார்க்கலாம். அட, எப்படி சடனா சவுண்ட் ஆஃப் ஆச்சு? மியூசிக் எதுக்காக நிப்பாட்டின? பார்ட்டிக்கு வர சொல்லிட்டு மியூசிக் ஆஃப் பண்ற. எல்லாரும் இவனை அடிங்க. நம்ம தப்பிச்சு போகணும். ஏன் பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? என்னாச்சு? என்னோட பைக் என்ஜின்ல தக்காளி பூந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கிளம்புங்க. ரும், 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 ரும். என்னையும் என் பைக்கையும் தூக்குங்கப்பா. அவங்கள புடிங்க, விடக்கூடாது. Honey Bunny are chasing Bad Monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Powerful power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, The Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. அமைதி, இந்தாங்க. இன்னும் சத்தமா வாசிங்க குழந்தைகளா, சத்தமா. ரும், ரும். குழந்தைங்க கையில இருந்து உன்னால எப்படி அதை புடுங்க முடியும்? ரொம்ப அப்படி நீ புடுங்கினா இதை விட குழந்தைங்க அழுது இன்னும் சத்தம் போடுவாங்களே, என்ன பண்ணுவேன்? ஐடியா, அனி போய் லாலிபாப் வாங்கிட்டு வா. சிறுசு, முதல்ல இந்த பிரச்சனையை சமாளிப்போம், அதுக்கப்புறமா லாலிபாப் சாப்பிடு. நிஜமாவே உன்னோட அறிவுக்கு இவ்வளவுதான் புரியுதா, இல்ல வேணும்னே இப்படி செய்யறியா? சாரி. குழந்தைங்களுக்குலாம் லாலிபாப்னா ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க குழந்தைங்களா, லாலிபாப் 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 லாலிபாப். அத கீழே போட்டுட்டு வாங்க, 2 லாலிபாப் தரோம். இந்தாங்க லாலிபாப். எனக்கு வேணும். எனக்கு வேணும். எனக்கு வேணும். பாஸ், ரொம்ப அவமானப்பட்டுட்டீங்களே. தப்பா தானே வந்துடுறேன். லாலிபாப் வேணுமா உனக்கு? லாலிபாப்பே எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எங்க குழந்தைகளை இங்க கூட்டிட்டு வந்துட்ட. இந்தா வெச்சுக்கோ. இனி எங்க கிட்ட மோதாத மிஸ்டர் ரும் ரும். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். நீ மறுபடியும் வந்தியா? எங்க பாருங்க, என்னோட டிக்ஷனரியில தோல்விங்கிற வார்த்தையே கிடையாது. ரும் ரும் ரும். எந்த டிக்ஷனரி அது? அதோட எடிட்டர் யாரு, பப்ளிஷர் யாருன்னு சொல்லு, நான் இப்பவே கம்ப்ளைண்ட் பண்றேன். அட, நான் சும்மா பேச்சுக்கு தான்ப்பா சொன்னேன். ஆமா, உன்னோட அறிவு எப்படிப்பா இவ்வளவு வேலை செய்யுது? ரும், கச்ச 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 கச்ச. இப்படி எல்லாம் தயவு செஞ்சு பேசாத. நீ பேசுறத விட நான் மோசமாவா பேசிட்டேன்? நிறுத்துறியா? இதுக்கு மேல எதுவும் பேசாத. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. வெல்லு வெல்லு, கயிறை இழு. ரும் ரும், நான் கிளம்புறேன். பொறுமையா இருந்ததெல்லாம் போதும். அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, கிட்ட வாங்க. என்ன அடிப்பீங்களா? அடிச்சா சத்தம் வருமே, நாங்க கத்துவோமே. ஆமா, ரும் ரும் ரும். நாங்க கத்தவே விட மாட்டோமே.
இந்த வாங்கிக்கோ. ஆட்டம் காட்டுறீங்கல்ல. புக் படிக்கும் போது அமைதி ரொம்ப அவசியம். யாராவது படிக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணா நாங்க அவங்கள சும்மா விட மாட்டோம். என்ன புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் சத்தம் போடவே மாட்டேன். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சாரி. சீக்கிரம் எங்க கிளம்புங்க. வந்துடும். கண்ணா சாரோட ஃப்ரெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே நாம லைப்ரரியா பழைய மாதிரி மாத்தி வைக்கணும். சீக்கிரமா போலாம். என்னோட லைப்ரரியை நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. கண்ணா உங்களை பத்தி சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். உங்க 4 பேருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் சரி ரொம்ப நியாயமா பொறுப்பா நீங்க பண்ணுவீங்கல்ல. அதனால நான் உங்களுக்கு இப்ப அன்பளிப்பா 4 மூவி டிக்கெட் கொடுக்கறேன். தேங்க்யூ. லைப்ரரியில எல்லாரும் அமைதியா இருந்தால இதுக்கு ஆப்போசிட்டா தியேட்டருக்கு போய் விசில் அடிச்சு கை தட்டி ஜாலியா படம் பார்க்கலாம். என்ன புரிச்சுதா? புடிச்சிட்டேன். அடடா, கிறிஸ்மஸ் ட்ரீ கீழே விழுற மாதிரி இருக்கு. உடனே புடிங்க. பண்றீங்க? விழும்போது நான் இந்த கயிறை புடிச்சேன்னா அப்ப கீழே விழுந்துட்டேன். இந்த கயிறு நல்ல கயிறே இல்ல. கயிறு நல்ல கயிறு தான். ஆனா அதை புடிச்சு இழுத்தனா அருந்து போகாம அப்புறம் எப்படி இருக்கும்? என்ன புரிச்சுதா? நான் அப்படிலாம் பண்ணவே இல்ல. எல்லாத்தையும் அறுத்துட்டேன். இப்ப யார் இதெல்லாம் சரி பண்றது? கவலைப்படாத கிட்டி, நான் இருக்கேன்ல. எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். கிறிஸ்மஸோட அர்த்தம் என்னன்னா ஒருத்தவங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான். பாத்தியா, முடிஞ்சிருச்சு. So sweet. கிட்டி, உன்னோட கிறிஸ்மஸ் ஈவென்ட்ஸ்க்கான ஏற்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சா? எங்க முடிஞ்சது? இன்னும் ஸ்னோமேனே வரல. ஸ்னோமேனா? ஆமா, கிறிஸ்மஸ் பார்ட்டிக்காக நமக்கு ஸ்னோமேனும் வேணும்ல. கிட்டி, நீ நினைக்கிற மாதிரி ஸ்னோமேன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன புரிச்சுதா? எனக்கு ஸ்னோமேன் வேணும். கிட்டிக்கு ஸ்னோமேன் வேணும்னா நாம செஞ்சாகணும். ஆனா கிட்டி, பப்பட் சொல்றது உண்மைதான். ஸ்னோமேன் உருகி போயிடுவான். ஓ, வேலை செய்யாதவன் எப்பவும் வாங்குவான் ஓசி. உருகாம இருக்கணும்னா நீங்க போடணும் ஏசி. கையை தட்டுங்க. Thank you, sir. வாங்க, நம்ம போய் ஸ்னோமேன் பண்றதுக்கான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். இவங்களை இன்னும் காணுமே. நாம ஆரம்பிக்கலாம். ஸ்னோமேனை பண்ணி முடிச்சிட்டோம். ஆமா, நீ என்ன பண்ற? இவனுக்கு லிப் இருந்தா மட்டும் தானே ஏதாவது தேவைன்னா நம்ம கிட்ட பேச முடியும். நோமேன், நீ எப்பவும் தனியா இருக்கன்னு நினைக்காத. நீயும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? இவ கழுதையா தான் இருப்பா. என்ன புரிச்சுதா? நீ ஒண்ணும் கழுதை இல்ல, அவன் கியூட். தேங்க் யூ அனி. ஆரஞ்சு லிப்ஸ் ரொம்ப அழகா இருக்கு.
ரொம்ப கலப்பா இருக்கு. ராத்திரி ஆயிடுச்சுல, வாங்க போய் தூங்கலாம். குட் நைட். குட் நைட் ஸ்னோமேன். நான் பக்கத்து வீட்ல தான் இருக்கேன். ஏதாவது பிரச்சனைனா நீ அங்க வந்து என்ன காப்பாத்து. ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. சரி சரிப்பா, கோகினூர் வைரத்தை கேட்பேன் யார்கிட்ட. இவனுக்கு ஒரு பிரச்சனைனா சொல்லுவோம் உன்கிட்ட. குட் நைட். ஸ்னோமேன் நீயா? நீங்க நானும் ரொம்ப சம ஃப்ரெண்டு. உனக்கு ஒரு பிரச்சனைனா மறக்காம என்கிட்ட சொல்லு. என்ன உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அப்புறம் எதுக்காக நான் இங்க என்ன கப்பை சாப்பிடவா வந்தேன்? கப்பை சாப்பிட வந்தியா? எங்க வீட்ல இப்போ கப்பைஸே இல்லையே. அப்புறம் எதுக்கையா ஃப்ரிட்ஜா வாங்கி வச்சிருக்கீங்க? அறிவே இல்லையா? இல்ல, அது எனக்கு எப்பவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. டேய், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. எனக்கு சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது. இதுல நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னு வை, உனக்கு சுத்தமா தூக்கம் வராது. அடா முட்டாள்லே முக்கியமானவனா இருக்கானே. ஃப்ளோல ஐஸ்ன்னு சொன்னடா. ஐஸ்லாம் ஒன்னும் சாப்பிட வேணாம். உன்னெல்லாம் என்னடா பண்றது? நான் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். எழுந்துரு. என்ன பண்ற நீ? தூங்க விடு. உனக்கு எப்படி உயிர் வந்துச்சு? சரி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ அடடா, எல்லாரும் இந்த கேள்வி கேட்டா எப்படி? நான் எழுந்து வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? நான் இதோ இப்படிதான் எழுந்து வந்தேன். ஸ்னோமேன், நாம காலையில பார்க்கலாம். இப்போ எங்களுக்கு தூக்கம் வருது. குட் நைட். ரொம்ப ஓவரா பேசினா அப்படியே கூட்டிட்டு போய் தோலை உரிச்சிருவேன். சாரி. இத பாருங்கப்பா, ரொம்ப போர் அடிக்குது. வாங்க அப்படியே கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வந்துடலாம். ஸ்னோமேன் கூட போலாம் வாங்க. போலாம். ஒருவேளை ஸ்னோமேனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் கிறிஸ்மஸ் பார்ட்டியே பாழாயிடும்ல. ஒரு விஷயம் புரியவே இல்ல, இதுக்கு எப்படி உயிர் வந்தது? செல்லக்கட்டி, என்ன சமைக்கமா? நல்லா இருக்கு. மேரி கிறிஸ்மஸ். பாய் பாய். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இது சாண்டாவா? சாண்டா கிளாஸ் வித்தியாசமா தெரிகிறாரு. அது சாண்டா இல்லப்பா, அது என்னோட ஃப்ரெண்டு சாண்டா சஞ்சய், என்னோட ஓல்டு ஃப்ரெண்டு. இந்த ஸ்னோமேன் கண்ணா சார் மாதிரியே புரியாம பேசிட்டு இருக்கான். நீ என்ன டாங்கின்னு சொல்ற? ஆனா டாங்கி நீ தான். அவனை கண்ணா சார் வீட்ல தானே பண்ணி வச்சிருக்கோம். அப்படின்னா அவன் கண்ணா சார் மாதிரி தானே பேசுவான். சாண்டா கிளாஸோட வண்டி ஓட்டுற மானே. ஏங்க, அது ஆடுங்க. என்ன புரிச்சுதா? இல்ல இல்ல, அது மானதான். நான் சவாரி பண்ண போறேன். ஸ்னோமேன் நில்லு. கீழே விழுந்தா உனக்கு அடிபட்டுரும். நில்லு. எவ்வளவு ஜாலியா இருக்கு. அடடா சூப்பரு. ஜாலியா? இன்னையோட நீ காலி. அடடா, இதை யாராவது நிறுத்துங்க. ஐயோ, இதோட பிரேக்க காணுமே. டேய் மான் தம்பி, சொன்னா கேளுடா, வண்டியை நிறுத்துற. என்னோட சீன் முடிஞ்சது போலயே. என்னோட கதையே முடிஞ்சிடும் போல இருக்கே. டேய் தம்பி, நில்றா. இவன் மட்டும் கீழே விழுந்தான்னா பீஸ் பீஸா போயிடுவான். ஐஸ்கிரீம் இஸ் only in orange. இன்னைக்கு சம பார்ட்டி தான். டேய், ஸ்னோமேனை பார்த்தா உனக்கு ஐஸ்கிரீம் மாதிரி தெரியுதா? ஏய், கிட்டியோட ஸ்னோமேனை திரும்ப கொடுத்துரு. இல்ல வாவ், போபன் ரொம்ப சத்தமா பேசுறானே. இதுக்கு மேல என் கை தான் பேசும். டேய், சும்மா பேசிட்டு இருக்காதடா. பேச்ச குறைச்சிட்டு நீ சீக்கிரமா ஆக்ஷன்ல இறங்கு. மேரி கிறிஸ்மஸ். வாவ், இன்னொரு கிஃப்டா? அங்க என்னதான் நடக்குது? அவங்க என்னதான் பேசிக்கிட்டு இருக்காங்க? நாளைக்கு இவனை திரும்ப கொடுத்துடுறேன். ஏய், இவன் ரொம்ப வெயிட்டா இருக்கான். பனி, சீக்கிரம் வந்து புடி. ஸ்னோமேன், அடடா இல்ல.
அடடா ரொம்ப குளிரா இருக்குப்பா. உன்னை துரத்தி எங்க உடம்புல உள்ள மொத்த எனர்ஜியும் போயிடுச்சு. என்ன புரிஞ்சுதா? அவனை ஐஸ்ல பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இப்ப கூட குளிருதுன்னு சொல்றான். என்ன ஆச்சுன்னே தெரியல. எல்லாமே ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, ஸ்னோமேன் எங்க போயிட்டான்? நீங்க கவலைப்படாதீங்க, அவன் அங்க நல்லா குளிர் காஞ்சுகிட்டு இருக்கான். அவன் ஐசால பண்ணிருக்கோம். நெருப்பு பட்டா அவன் உருகிடுவான். ஸ்னோமேன் வேண்டாம், அடடா நான் உருகிட்டு இருக்கேன். நெருப்பு கிட்ட இருந்து தள்ளி போ. ஸ்னோமேன் கிட்ட இருந்து தள்ளி உருகியே போயிட்டேன். ஸ்னோமேன் உருகி போயிட்டான். ஸ்னோமேன் மொத்தமா உருகிட்டான். ஸ்னோமேன் உருகிட்டான். ஸ்னோமேன் உருகி போயிட்டான். இப்ப எதுக்குடா கத்திக்கிட்டு இருக்க? ஸ்னோமேன் ஸ்னோமேன் நம்ம கூட தான் நடந்து வந்துகிட்டு இருந்தான். அவன் நெருப்பு கிட்ட போனதும் அப்படியே உருகி போயிட்டான். இத கிட்ட சொல்லி ஆகணும். கிட்டி சீக்கிரமா கதவை தர. கிட்டி கிட்டி. கையில இருக்கிறது போனா ஒரு ஏக்கம். ராத்திரியில கூட இவனுங்க கொடுக்க மாட்டானுங்க தூக்கம். ஸ்னோமேன் உருகி போயிட்டான். ஸ்னோமேன் உருகி போயிட்டான். ஸ்னோமேன் நல்லா தான் இருக்கான். ஆனா நான் பார்த்ததுல இவன் உருகி போயிட்டான் தெரியுமா? டேய் டாங்கி, நீ கனவு கண்டிருப்ப. முதல்ல போய் நீ தூங்கு. நாளைக்கு பார்ட்டி இருக்கு. சாரி கண்ணா சார். இந்த உலகத்துக்கு இல்ல என்னைக்கும் இல்ல. ராத்திரியில வந்து பண்றானுங்க தொல்லை. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மேரி கிறிஸ்மஸ் எவ்ரிவன். ஆமா கிட்டி, டெக்கரேஷன் ரொம்ப அழகா இருக்கு. அதுலயும் சூப்பர் இந்த ஸ்னோமேன் தான். எல்லாரும் இதத்தான் சொல்லுவாங்கன்னு நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல. இத போப்பர் ஜர்தார் ஹனி பனி தான் பண்ணாங்க. மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ் டு ஆல். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ் டு ஆல். சூப்பர். gift சேரிட்டி பண்றது சூப்பரான ஐடியா தான். சரி வாங்க நாம இத கட் பண்ணலாம். காத்திருந்தா வரும் ஞாயிற்றுக்கிழமையும் பஸ். உங்க எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். கையை தட்டு. மேரி கிறிஸ்மஸ்.